கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய மக்களை, மகிழ்ச்சிகரமான இந்த 2023 ஆண்டின் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நம்முடைய ரட்சகருடைய பிறந்த நாளில் காணத்துக்கதாக, அனுபவிக்கிறதுக்காக, ஆண்டு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆஸ்வதிப்பாராக. இந்த காலை விளையாடு சமுதியில் வந்திருக்கிறோம். இவ்வளோ நேரமாக அப்பாவை துவைத்து பாடிக்கொண்டிருந்தோம். இப்போ நானும் நீங்களும் சொல்ல வேண்டிய காரியம், சொல்லும் சத்தமா சொல்லுங்க, சொல்லும் அடியேன் கேட்குறேன்னு சொல்லுங்க. அப்பா இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். ஆமென். மகிழ்ச்சிகரமான நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்கள் அனைவருக்கு என் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக அப்பாவுடைய பிறந்த நாளின் நல்வாழ்த்துக்களை இருகரங்கூப்பி எல்லாருக்கும் மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். பெத்லகேமில் பிறந்த பாலகன் நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பிறந்து அந்த மெய்யான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்ம நிரப்பி அனுப்புவாராக. ஆமென். அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிக்க பார்ப்போம். லூக்கா என்ப எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே யாருக்கு பிறந்திருக்காரா? ஹலோ, நமக்கு எங்கே பிறந்திருக்காரு? ஆமாம், என்ன அது அங்கேயே நினச்சிட்ருங்க. இங்கே வந்துட்டார். அல்லேலூயா. அந்த அனுபவத்தை நானும் நீங்கள் பெற்றுக்கொள்வோமானால் இந்த உலகத்தின் எந்த காரியங்களும் நம்ம என்ன செய்யணும், அசைக்கவே முடியாது. ஆக இந்த மகிழ்ச்சிகரமான நாளிலும் கூட இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். நீ உபாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்க்கும்போது 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் படிக்கின்ற பொழுது மோசேயை இயேசுநாதருக்கு நிழலாட்டமாக அன்றைய தீர்க்கர்கள் சுட்டி காட்டி என்ன சொல்றாரு பாருங்களேன், வாசிங்க. உன்னை போல் மோசே பாச உன்னை போல தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து என்னமா எழும்ப பண்ணி உன் வார்த்தைகளை அவர் வாயில அருளுவேன். இதே வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனம் வீட்டிலே படித்து பாருங்க. இதே வார்த்தைகளை ஆண்டவராகிய கர்த்தர் அப்போஸ்தலர் வாயிலாக எங்கே சொல்லியிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே என்னை கேட்கிற என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை தெளிவாக லூக்கா ஆக்கியோன் சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் திருவசனம் என்ன சொல்லுகிறது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான், கர்த்தர் தொழில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நமக்கு ஒரு பாலகன், ஏன் அது மட்டும் வரமாட்டேங்குது? நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன்.
ஆகே நம்முடைய ஆண்டவர் அதான் யோவான் ஸ்நானகன் சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறேன் தேவாட்டுக்குட்டி. ஒரு குடும்பத்துக்கு மட்டுமல்ல, ஒரு ஊருக்கு மாத்திரமல்ல, நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பாலகன். அவர் நாமம் என்ன சொல்லி என்ன பார்க்கிறோம்? அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா. ஆகவே இந்த காலவெளியில் வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நன்றாக பாடலாம் பாடணும், ஆண்டை பார்த்து திருவசனம்லாம் வாசி கேட்டோம். இந்த ஆலயத்தை விட்டு நீங்களும் நான் கடந்து போகும்போது இதோ நீங்கள் அப்போ லூக்கா 2:14 சொல்லப்பட்டபடி, என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்குன்னே சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்குன்னு சொல்லணும்? எனக்காக தாவீதின் பிறந்திருக்கிறார், எனக்காக பிறந்திருக்கிறார். எல்லா பிள்ளைகளையும் அப்படி சொல்ல முடியாது. இயேசு இரட்சகர் மாத்திரம்தான் நமக்காக பிறந்தவர், நமக்காக கொடுக்கப்பட்டவர் என்பதை திருவசனத்தின் வாயிலாக நீங்களும் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே என்னை கேட்கிற எனக்கு அருமையான கட்டட பிள்ளைகளை, அதிகால வேளையில் துரிதமாக இவங்களை அனுப்பும்படியாக சில நிமிடங்கள் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். நமக்காக கொடுக்கப்பட்ட பாலகன், நமக்காக பிறந்த பாலகன், அவர் எப்படி எதற்காக வந்தார் என்று சொல்லி நான் பார்க்கும்போது, முதலாவது எடுத்த வாசியம் லூக்கா 2:11. எனக்காக தாவீதில் அருமையான கட்டட பிள்ளைகளை, இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், எனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பாலகன் ஒரு கெஸ்டா வந்துட்டு போறதுக்கல்ல, என்னோடு கூட வாசம் பண்ணும்படியாக, எனக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக வந்த ஒரு பாலகனாக இருக்கிற. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நல்ல ட்ரெஸ் இருக்கோ, விலையும் ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ, எங்க அப்பா எனக்காக இருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் என்ன படிக்கிறோம்? இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன். என்னது? ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் டப்புன்னு உள்ள குதிச்சிடுவேன். குதிச்சு என்ன செய்வேன்? அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனோடு கூட தங்குவேன். ஆக இந்த அதிகால வழியில் கட்டோட சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் என்பது நமக்காக கொடுக்கப்பட்ட, நமக்காக பிறந்த பாலகனுடைய பண்டிகையை நினைவு கூறுகிற ஒரு பண்டிகையாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து விடவே கூடாது. அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்படியாக நமக்காக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேற எங்க என்ன செய்ய மாட்டான்? கனவீனம் அடைய மாட்டான். தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்காக நான் வந்தேன், ஆனா நீங்க என்ன செய்றீங்க? எனக்கு கனவீனப்படுத்துறீங்க, என்னை அசட்டை பண்றீங்க. தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படித்துக்கொண்டே போகும்போது எல்லா 4 சுவிசேஷங்களிலும் இது ஆழமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பதை நான் பார்க்கிறோம். அருமையான கட்டளை பிள்ளைகளை, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவன் யார்? தச்சனுடைய மகன்.
அட்ரஸ் இல்லாதவருக்கு ஆண்டவர் அட்ரஸை கொடுத்து, இப்பொழுது இயேசுப்பாவுடைய தகப்பன் யோசேப்பு கொண்டு வர, ஆனால் இன்றைக்கு சொந்தமானவர்கள் யூத சமுதாயம் இன்று வரையிலும் இதற்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்து கொண்டு, நமக்காக வந்த அந்த பாலகனை மகிழ்ச்சியோடு வெல்கம் பண்ணி இந்த இதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா, அல்லது அவரை என்றும் அவர் அசட்டை பண்ணி கொண்டு உதாசீனப்படுத்தி கொண்டு நமக்காக நம்முடைய வழிகளை வகுத்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். அழகாக ஆண்டவர் சொல்லிட்டார் பாருங்க, 8:20, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, இந்த மனுஷகுமாரனாய் எனக்கோ தலை சாய்க்க இடமில்லை. சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையில் ஆண்டவர் தள்ளப்பட்டார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் யோசித்து பாருங்க, 2000 ஆண்டு முன்னதாக நடைபெற்ற அதே சம்பவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதா? அவரை இன்னும் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோமா? அது நம்முடைய வாழ்க்கையில் எனக்காக வந்த பாலகன், எனக்காக வந்த இரட்சகர், எனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாத வந்த சமாதான பிரபு, அவரை என்னுடைய வாழ்க்கையில் நான் சொந்தமாக ஏற்றுக்கொள்வேனானால், எனக்குள்ளே நான் வைத்துக் கொள்வேனானால், உலகத்தால் கொடுக்க எடுக்க முடியாத சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்வேன். இந்த நாட்களில் இப்போ யோசித்து பாருங்க, எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம், ஆனால் இயேசுவை மற்றும் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் மனம் இல்லை. காணிக்க தாராளமாக கொடுக்கலாம், பல விதங்களிலே மக்களுக்கு உதவி செய்யலாம், நல்லது, நான் இல்லைன்னு சொல்லலை. தேவை இந்த பண்டிகை நாட்களில் நான் கொடுக்கத்தான் வந்திருக்கிறோம். கொடுங்கள் தாராளமாக. கொடுக்கிற நீங்களும் நானும் அதுக்கு சொந்தக்காரனாகிய ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேனா? எனக்காக வந்தவர் உள்ளையான சேற்றினிலே அமர்ந்த வேளையார் கரம் பிடித்தார். யார் என கரம் பிடித்தது? கரம் பிடித்து நிலை நிறுத்தி என்னை வாழ செய்து உந்தன் அன்பினை எந்த நாவினா என்று பாட செய்தியா, உமக்காகவே நான் வாழுவேன், உந்தன் அன்பினை நான் பாடுவேயா. எனக்காக வந்த பாலகனே, உலகத்தை அற்பமும் குப்பையுமா எண்ணி உதறி தள்ளிவிட்டு உண்மையே நான் பின்பற்றுகிறேன், உண்மையே என் இதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன், வாரும் என்று நீங்கள் அழைக்கும் போது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அவர் பிறந்து உலகத்தால் கொடுக்க எடுக்க முடியாத சமாதானத்தினால சந்தோஷத்தினால நம்மை நிரப்புகிறார். அல்லேலூயா. ஆகினால தான் ஏசியா தெளிவாக சொன்னார், நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். யோசித்து பாருங்க, அந்த பாலகனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் இடம் அளிக்கும் போது, அவருக்கு நான் தத்தம் செய்து முழுவதுமாய் அவருடைய சட்டைகளை நான் மறைந்து வாழும்போது, உலகத்துக்குள்ளே எந்த சூழ்நிலையும் என்னை அசைக்கவே முடியாது. நல்ல சொல்லுவோமா? நல்லா சத்தமாக தான் சொல்லுங்களேன். எந்த சக்தியும் என்னை அழைக்க முடியாது. எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் உலகத்தில் இருப்பவனிலும் முடிச்சிடுங்க பெரியவர், வல்லமை உள்ளவர். மரியாதமா பாடினாங்க, வல்லமையுடையவர், மகிமையானவர்களை எனக்கு அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் தான் எனக்குள்ளே வந்திருக்கிறார். எனக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக வந்த பாலகன் இன்னைக்கு நம்முடைய உள்ளங்களிலே இல்லங்களிலே வாசம் பண்ணும்படிய விரும்புகிறார். நாம் திறந்து கொடுக்க ஆயத்தமா? உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில் அவரை திறந்து கொடுப்போமானால் வாழ்க்கையில் எல்லா விதங்களிலும் நாம் நிறைவோடு, பவுல் தான் சொன்னார், எந்த நிலைமையிலும் கொள்ளை வெறியனாக போனவர், இரத்த வெறியனாக போனவர், என்றைக்கு அந்த இரட்சகனை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டாரோ
அன்றைக்கே தன்னுடைய வாழ்க்கையில் முற்றிலுமாய் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றப்பட்டு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்காக நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக அந்த பாலகனாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பிறந்திருக்கிறார். ஆமென், ஆமென். அந்த பாலகனுக்கு நம்முடைய இதயத்தில் கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்க, யாரும் நம்ம மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இந்த காலவெளியில் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஏதோ வந்தோம், 4 பாட்டை பாடினோம், ஏதோ பைபிளை தந்து 4 வார்த்தை வாசித்தாங்க, அதை கேட்டோம். ஏதோ மேலே ஏழின்னு கழுத மாதிரி ஒருத்தர் கத்துனாரு, அதையும் கேட்டேன், ஆமேன்னு போயிட்டேன். அதில் என்ன பிரயோஜனம்? எனக்கு வந்திருக்கிற எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, ஆலயத்துக்குள்ளே வருகிறவர்கள் அழுது கொண்டு வருவார்கள். ஆலயத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது மெய்யான சந்தோஷத்தோடு கடந்து போவார்கள். ஏன்? அவர் என் துக்கத்தை ஏற்றுக்கொண்டவர், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், என் வேதனை ஏற்றுக்கொண்டவர், என் கண்ணீரை துடைத்தவர். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுறபடினால எனக்கு என் வாழ்க்கையில் பூரண சந்தோஷ சமாதானத்தை கொடுத்து என்னை நடத்துகிறார். இது ஆண்டோட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். உண்மையாக அவரை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அது உள்ளத்தில் இடமளித்தவர்கள், அந்த மெய்யான சந்தோஷத்தினால சமாதானத்தில் நிரப்ப முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. லூக்கா 19:5. என்னமா? எங்கள் தாத்தா வீட்டுக்கு வந்தபோது அந்த மரத்தடியில், எரிகோருக்கு அந்த மரத்தடியில் வந்தபோது அண்ணாந்து பார்த்தேன். யாரை கண்டாரு? சகைவை கண்டேன். சகைவே சீக்கிரம் இறங்க பாருங்க. டைம் அவருக்கு டைம் கொடுக்கல, யோசிக்கிறது டைம் கொடுக்கல. சீக்கிரமா டைம் கொடுத்தா ஃபெயிலியர். சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்னைக்கு எங்கே போகிறேன்? உன் வீட்டுக்கு வாரேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு பரிசுத்தவான் வீட்டை தேடி போகவில்லை, ஒரு நீதிமான் வீட்டை தேடி போகவில்லை. ஆண்டவரே சொன்னார், இழந்து போன தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்திருக்கிற அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் முற்றிலும் நமக்குள்ளே வந்து வாசம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் முற்றிலுமாய் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து ராஜாக்களோடு, அல்லேலூயா, பிரபுக்களோடு உட்காரும்படியாய் செய்வார். அட்ரஸ் இல்லாதிருந்த யோசேப்பு ஏசப்பாவுடைய தகப்பனார் என்று பெயர்படுகிறார். இன்று வரையில் அவரை போற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய ஸ்தானம், தச்சன்ல, அவர் தச்சனுடைய மகன் தான் சொன்ன சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவர் இன்றைக்கு மேன்மை அடைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட மேன்மையை உங்களுக்கும் எனக்கும் தரும்படியாக இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து இந்த கால வேளையில் இந்த இடத்த விட்டு போகும்போது சும்மா போயிடாதீங்க. அந்த பாலகனை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டு போங்கப்பா, நீங்கள் வாங்க, என் இதயம் திறந்திருக்கு. அல்லேலூயா. இந்த குட்டி இதயத்துக்குள்ளே நீங்கள் வந்தால் போதும்னு அவருக்கு உங்கள் இதயத்தில் அவர் பிறப்பதற்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா நிறைவான சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் சந்தேகமில்லை. வாசம் பண்ணும்படியாக பிறந்த பாலகன். இரண்டாவதாக எடுத்து வாசிங்க, உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வாசம் பண்ண வந்த பாலகன் முதல் பாயிண்ட். இரண்டாவது, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக உன் சகோதரனை எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை, யாருடைய வார்த்தைங்க? ஆண்டவருடைய வார்த்தை. அவன் உங்களுக்கு சொல்லுவான். என்ன கட்டுக்கதெல்லாம் கிடையாதுங்க, ஜோடிப்பெல்லாம் கிடையாது,
நான் அவனுக்கு என்ன சொல்லுகிறேனோ அதை தான் அவன் சொல்லுவான் என்பதாக அன்றைக்கே தீர்க்கதரிசனத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். ஆக வாசமன்முடியாய் வந்த பாலகன் இன்றைக்கு வார்த்தையாக நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை எங்க இருந்துச்சுங்க? தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சா? தேவனாய் இருந்தது. ஆகவே என்னை கேட்கிற என் அன்புக்குரிய கட்டட பிள்ளைகளை, வாசமன்முடிய வந்த பாலகன், பிறந்த பாலகன் என்னை வார்த்தையாக நாமத்திலே பிறந்திருக்கிறார். வார்த்தையாக நீங்கள் தொடர்ந்து அதிகாரங்களில் படித்து கொண்டு போகும்போது லூக்கான சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. லூக்கா 4:22. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை நிறைந்த வார்த்தையை குறித்து, அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லைங்க, கிருபை நிறைந்த வார்த்தை. சில வாயை திறந்தா போது என்ன வரும்? நம்மெல்லாம் வாயை திறந்தா என்ன பேசுகிறோம்? என்ன வார்த்தை வருது? இல்லை, அடிக்கி அடிக்கி அப்படியே லாஸ்ட் ஏறுறோம்ல. ஐயோ இவகிட்ட மட்டும் வாய் கொடுத்து தப்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு வாயிலிருந்து வருகிற பொன்னான வார்த்தைகள். ஆனால் கிறிஸ்து, அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கிருபை நிறைந்த வார்த்தைகள். வார்த்தையாக வந்தவர் கிருபையின் வார்த்தைகளை நமக்கு போதிக்கிறவராயிருக்கிறார். யோவானின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 40-41 படிங்க. இந்த வசனத்தை கேட்டபோது, இவர் யாருங்க? மெய்யாகவே ஆண்டுடைய வார்த்தையை கேட்டபோது இவர் மெய்யாகவே தீர்க்கதரிசன வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது. நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? யோசித்து பாருங்க. நமக்குள்ளே வாசம் பண்ண வந்த பாலகன் வார்த்தையாக நமக்குள்ளே வந்திருக்கிறார். அவர் நமக்குள்ளே வந்து வார்த்தையாக வாசம் பண்ணும்போது நம்மிலிருந்து வருகிற வார்த்தைகள் அவரால் அருளப்படுகிற வார்த்தைகளாகத்தான் இருக்கும். அவசியமில்லாத வார்த்தைகள், சபிக்கிற வார்த்தைகள், சாபமிடுகிற வார்த்தைகள் அல்ல, கிருபை பொருந்தின வார்த்தைகள் என்பதாக நான் பார்க்கிறோம். லூக்கான சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 46-47 படிங்க. போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும், நல்லா கவனிங்க, போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும், அவர்கள் பேசுகிறதை கேட்கவும், அவர்களை வினாவும் கண்டார்கள். அவருடைய பேச்சை கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மார்த்தங்களின் பதில்களையும் கேட்டு என்ன பண்ணாங்களாம்? பிரமிக்கத்தக்கதான அருள் நிறைந்த கிருபை நிறைந்த வார்த்தைகள் என் ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற ஆண்டவர் மாத்திரமில்லை, வார்த்தையாக நமக்குள் வருகிறார். அவர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்யும் போது கிருபை நிறைந்த வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள், வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகள் நம்மிலிருந்து கடந்து வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. பார்க்கல சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிங்க. சீஷர்கள் இயேசுவுடைய வார்த்தைகளை குறித்து என்ன பண்ணாங்களா? அவருடைய ஆச்சரியப்படத்தக்கதான வார்த்தைகள். அவர் ஆலயத்திலிருந்து போதகம் பண்ணுகிறார். அந்த போதகனை அதிகாரம் நிறைந்ததாக, சாட்டி அடிக்கிற வார்த்தையாக காணப்பட்டதாக திருமறையிலே நாம் படிக்கின்றோம். எங்கே தவறு இருக்கிறதோ, எங்கே தப்பு நடக்கின்றதோ அதை சுட்டி காட்டி திருத்துகின்ற ஒரு வார்த்தையாக அப்பாவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் கிருபையோடு கூட வாழ்க்கையில் மாற்றம் அளிக்கக்கூடிய வார்த்தைகளாய் வந்தது என்பதை திருமறையில் நான் படிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும்? சொல்லுங்க. சத்தமாக தான் சொல்லுங்களேன்.
நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்போது என்ன வார்த்தை பேசுகிறீங்க? ஆக நம்முடைய வாழ்க்கை யோசித்து பார்க்கணும். நீ மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தையாய் கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்கள் பக்கத்தில் உங்கள் இடத்துல ஏதோ ஒருத்தர் வேதனையோடு கூட வருகிறார், கண்ணீரோடு கூட வருகிறார், பிரச்சனையோடு கூட வருகிறார். உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு போகிற வார்த்தை அவர் என்ன செய்யணும்? அவர்களை பலப்படுத்த வேண்டும், ஆறுதல் படுத்த வேண்டும், எடுத்து நிறுத்த வேண்டும். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றோமா? இன்னும் வேணும், இன்னும் வேணும், முடிச்சிருங்களேன். இன்னும் வேணும். நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை அப்படிதான் இருக்கும் இல்லைங்க. வாசம் பண்ண வந்த ஆண்டவர் பாலகன் நீ வார்த்தையாக நமக்குள்ள வந்து வாசம் பண்ணும்போது அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் அவரை போலவே கிருபை நிறைந்த வார்த்தைகளை, அருள் நிறைந்த வார்த்தைகளை, மக்களை பலப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லுகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த வேளையில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. வார்த்தையாக வந்த இயேசு மூன்றாவதும் கடைசியுமாய் இருப்பதை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீங்க எனக்கு கொடுத்தது நம்ம கொடுத்தேன். என் சுயமான எதையும் சொல்லவில்லை. ஆண்டவர் எனக்கு பிதாவாகிய கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தையை கொடுத்தாரோ அதை தான் நான் கொடுத்திருக்கிறேன். நீர் எனக்கு தந்தவைகளை நான் அவருக்கு கொடுத்திருக்கிறேன். உபாகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. எலும்ப பண்ணி என்னமா? என் வார்த்தைகள் தான், என்னுடைய வார்த்தைகளை அவனுடைய வாயில் அருள்வேன். நான் அவனுக்கு என்ன கற்பிக்கின்றேனோ அதை அவர்களுக்கு சொல்லுவான். இந்த கால வேளையில் பிதாவுக்கு தனக்கு கொடுக்கிற வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையாக, போதனை நிறைந்த வார்த்தையாக ஆண்டவர் இந்த உலகத்தில் பாலகனாக அவதரித்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. நான் உம்முடைய வார்த்தையை என்னமா? ஐயா நீ எனக்கு கொடுத்தத நான் அப்படியே அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. என்னுடைய உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவுடைய வார்த்தையாக, போதனையாக இருக்கிறது என்பதை இயேசுவானவர் சொல்லுவதை நாம் சுயமா நான் எதையும் சொல்லலப்பா, நான் கட்டுக்கதை எதையும் நான் சொல்ல வரல. இங்கே பிதாவானவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பிறப்பின் நாளில் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிற பாலகனாகிய அந்த இரட்சகர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையாக வந்திருக்கிற பாலனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுத்து ஒரு சாட்சிகளாக. எங்கம்மா முதலாவது சிஸ்டர்கள் பேர் வந்துச்சு? அந்தியோகில் இருந்த கிறிஸ்தவர்கள். இன்றைக்கி நம்ம அப்படி இருக்குதா? இந்த வார்த்தையெல்லாம் கிருபை பொருந்தின வார்த்தையாக இருக்கா? அருள் நிறைந்த வார்த்தையாக இருக்கிறதா? மற்றவர்களை குத்தி குத்தி பேசுகிற வார்த்தையாக இருக்கிறதா? இந்த பிறந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நீங்களும் நானும் எதையோ கண்டதெல்லாம் பேசிவிட்டு போய்விடலாம் என்றுமானால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளே அல்ல. வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் கணக்கு கொடுத்து தான் ஆக வேண்டும். என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் ஆண்டவரை கணக்கு கொடுத்து தான் ஆக வேண்டும். ஆக நான் கொடுக்கிற வார்த்தைகள்
மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளாக, மற்றவர்களை உயர்த்துகின்ற வார்த்தைகளாக, மற்றவர்களை பலப்படுத்துகிற வார்த்தைகளாக, மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்குமானால் ஆண்டவரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தயவு செய்து நான் சொல்கிறேன், எதுவானாலும் சுயமாக பேச ஆரம்பிக்காதீங்க. சொல்லும் அடியேன் கேட்குறேன். அப்பாவுடைய பாதத்திலிருந்து ஐயோ தெரியாமல் பேசிட்டேன், பேசின பிறகு கீழே கொட்டின பிறகு என்ன செய்ய முடியாது? அள்ள முடியாது. அதற்கு முன்பதாக அப்பாட்ட கேட்கணும், அப்பா நான் இதை பேசலாமா, நீங்கள் சொல்கிறத நான் சொல்கிறேன். அது சாட்டடியாக இருக்கிறோம், அல்லது கிருபை நிறைந்த வார்த்தைகளாக மக்களை தூக்கி நிறுத்துகிற வார்த்தைகளாக இருக்கும். இந்த கால வேளையில் ஆண்டுடைய சமுதிரம் வந்திருக்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. வாசம் பண்ண வந்திருக்கிற ஆண்டவர் தட்டி கொண்டே இருக்கிறார், தட்டி கொண்டே இருக்கிறார். இடத்தை திறந்து கொடுக்க ஆயத்தமா? வார்த்தையாக வந்த பாலகன் அவர் வார்த்தையினாலே நம்மை நிரப்ப அவர் ஆவலோடு வந்திருக்கிறார். அவர் கொடுக்கிற வார்த்தையாக வந்த அந்த வார்த்தையாக கிறிஸ்துவை பாலகனை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டுவோமானால் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் புறப்பட்டு வரும், அது மக்களுடைய வாழ்க்கையை உயிரடை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல கடந்து போகும்போது எப்படி போகிறோம்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னெல்லாமோ கொடுக்க போகிறான்னு உங்கள் பாஸ்டர் சொன்னார். என்னெல்லாம் கொடுக்க போகிறாரு? என்னம்மா? கேக்கு கேக்கு. இப்போ நான் கேட்குறேன், நான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை ஒன்று கேட்குறேன், பாயிண்டை கேட்குறேன். ஐயா சொன்ன வார்த்தையை கரெக்டாக கேட்குன்ட்டீங்க, அடுத்தால என்ன தர்றாங்களா? அடுத்தால என்ன தர்றாங்களா? வாய் திறக்கவே மாட்டீங்களே, எவ்வளோ நல்லவங்க பார்த்தீங்களா? என்னம்மா என்னம்மா? குடும்ப பிரைஸு. அப்புறம் அப்புறம் நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னார். இதை விட டக்குன்னு கரெக்டாக சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று சொல்ல மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். டீ கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? டீ உண்டா இல்லையா? பாரு அங்கேருந்து பெரிய சத்தம் வருது பாருங்க. இல்லாட்டாலும் வாங்கி ஒன்று தருங்கய்யா, சத்தம் வந்துருச்சு. இதெல்லாம் இருக்கு. நிச்சயமாக உங்களை பார்த்து நான் கேட்குறேன், கூட்டம் முடிந்து போகும்போது நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன் நமக்காக பிறந்தார், நமக்காக இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் எனக்காக. அழகா சொன்னீங்க. பெத்லகேமில் தடாதீங்க, என்ன செய்யுங்க, எனக்குள்ளே வந்து விட்டார், அவருக்கு இடம் அளித்திருக்கிறேன். அல்லேலூயா. போகும்போது அப்படிதான் பேசிட்டு போகணும், சொல்லிட்டு போகணும். எனக்குள் பாசம் பண்ண பிறந்த என் பாலகா இயேசு பாலகனே, எனக்குள் நிரந்தரமாய் நீ தங்கும். அவர் தங்க வேண்டுமானால் சில காரியங்களை நீங்கள் நானும் செய்துதான் வேண்டும். மார்க் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய இதயத்தை விட்டு எப்பொழுது போகுதோ அப்போது தான் அந்த பாலங்க நம்ம உள்ளத்தில் வந்து பிறக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்முடைய உள்ளத்தில் வந்து பிறக்க வேண்டுமானால் மார்க் 7:21 சொல்லப்பட்ட அந்த காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், அருவருக்கிற காரியங்களை நான் அவருடைய சிலுவையின் அடியில் புதைத்து போட்டுவிட்டு வாருமையா என்று சொல்லி அன்போடு அவரை ஏற்றுக்கொள்வோம். அவர் வரும்போது சொல்லுகிறேன், உலகத்தால் கொடுக்க எடுக்க முடியாத அநேகர் ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக மாறி போவதற்கு வசதியாக இருக்கும். இந்த பாலகன் பிறந்த நாளிலே வாசம் பண்ண வந்திருக்கிற ஆண்டவருக்கு நம்முடைய இதயத்தை திறந்து கொடுப்போம். வாருமையா போதகரே, வந்தமிடா தங்கிரும் அப்படி கூப்பிடுங்க. அவர் தங்கிட்டா போதும், எல்லாம் வந்துடும் நமக்கு. அவரோடு கூட எல்லாவற்றையும் தருவதே அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
அப்படிப்பட்ட நல்ல நிலையான ஆசீர்வாதத்தை நீங்கள் நான் பெற்றுகளாய் கடந்து போக ஆவியார் நமக்கு உதவி செய்வாராக. 3 பாயிண்ட் சொன்னேன். நோட்டை பார்க்கக்கூடாது. இதுதான் ரொம்ப கெட்ட பழக்கம். இந்த காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு பழகி போச்சு. உடனே அந்த நோட்டை தான் பார்க்கணும். இங்கே மண்டையில் என்ன ஆகல, உள்ளத்தில் ஏறிட்டா மண்டையில் வந்துடும். உள்ளத்தில் இடம் கொடுங்க. என்னது? யார்கிட்ட வாசம்னு வர்றாரு? ரெண்டாவது வார்த்தையாக வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். 3 வார்த்தையை பிதா தனக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நமக்கு போதிக்க முடியாய் வந்த பாலகனாக இருக்கிறார். அந்த போதனை ஏற்றுக்கொள்வோம் தயவு செய்து. அதான் சங்கீதக்காரன் சொன்னார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் எல்லாம் எவ்வளோ ஸ்பீடாக சொல்கிறீங்க தெரியுமா? என்ன ஆச்சரியமாக இருக்கா தெரியுமா? அதில் கொஞ்சமாவது மட்டும் இருக்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில், பாவியுடைய வழியில், பரியாச கூட்டத்தில் இருக்கு. அதில் ஒன்றாவது நம்மகிட்ட இருக்க. சிந்திச்சு பாருங்க. கடன்கள் அர்ப்பணிக்கிறோம். கேட்டு உங்களையும் இந்த வார்த்தைகளையும் ஆண்டுதாமே நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். ஹல்லேலூயா.